நல்ல கூறாளுங்க ஆளுக்கு ஒரு காய்கறி கூட கையில கொடுத்து கூவ சொல்லி விற்க சொல்லலாம் போல. என்னம்மா என்னாச்சு? எல்லாம் குண்டு கட்டா ஒரு பொம்பளைய தூக்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க? டாக்டர் நாங்கள் தண்ணி பிடிச்சிட்டு இருந்தோம் டாக்டர். அப்போ வந்து இவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. என்னன்னு தெரியல, இவங்களுக்கு ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க உங்க மருமக. கொஞ்சம் என்னன்னு பாருங்களேன், இருக்காங்களா இல்லை பொட்டுன்னு போயிட்டாங்களான்னு பாருங்க. டாக்டர் அவங்க கையை மட்டும் பிடிச்சி பார்த்து சொல்லுங்க, அவங்க இருக்காங்களா இல்லை செத்து போயிட்டாங்களா அப்படின்னு. இல்லைன்னா தேவையில்லாம உங்களுக்கு ஃபீஸ் கொடுக்க வேண்டியதா இருக்கும் டாக்டர். டாக்டர் எப்படியாவது எங்க அத்தையை காப்பாத்தி கொடுத்துருங்க டாக்டர். இருக்காங்களா இல்லை பொட்டுன்னு போயிட்டாங்களான்னு அப்போ செக் பண்ணாதானமா தெரியும். வழிய விடுங்கம்மா முத. ஐயோ டாக்டர் எங்க அத்தை உயிரோட தான் இருக்காங்க, அவங்க மயக்கம் போட்டு விழுந்துறாங்க, அதான் நாங்க தூக்கிட்டு வந்தோம். அப்படி விவரமா சொல்லி தொலைங்க, நவருங்க அங்கிட்டு முத. ஏமா இவங்க மயக்கம் பண்ணதை பார்த்தா கோமாக்கு போன மாதிரியா இருக்கேம்மா. அட கபோதி டாக்டர், மேல ஸ்டெத்தஸ்கோப் வச்சு கூட பார்க்காம இவன் என்ன ஒரு குத்து மதிப்பா அடிச்சு விடுறான். ரைட்டு டாக்டர் என் மருமகளோட கூட்டாளியாட்டு இருக்குது, நம்மள போட்டு தள்ளுறதுக்குனே இருக்காங்களா இருக்குது. செத்த தண்ணிக்கு நடிச்சேன் பாரு, என்ன சொல்லணும். ஏமா இப்போ உங்க மாமியார் கோமாக்கு போயிட்டாங்க, இப்போ என்னமா பண்றது? கோமாக்கு போனாலும் சரி இல்ல கோவாக்கு போனாலும் சரி எங்க போனாலும் போயிட்டு வந்துருங்க டாக்டர். இவங்க இல்லாம நான் வீட்டுக்கு போறேன், வீட்டுல என் புருஷன் திட்டுவான் டாக்டர். ஆமா டாக்டர், உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தரேன்னா சொல்லுங்க, நாங்க பாக்குறோம். அப்படியே நம்ம நீங்க ட்ரீட்மெண்ட் பாப்பீங்க, எங்க உங்க ட்ரீட்மெண்ட்டை சொல்லுங்க பாப்பா. டாக்டர் என் வீட்டுக்காரு போன வாரம் கைவலின்னாரு டாக்டர். எதனாலன்னு கேளுங்களேன். நான் தான் கையை பிடிச்சி ஒடிச்சு விட்டேன், அது வேற விஷயம். அப்பவே சொன்னேன் இதுக்கெல்லாம் எதுக்குங்க டாக்டர், நானே பாத்துறேன், உடச்ச கை எனக்கு சரி பண்ண தெரியாதா, அவர் என்ன போய் சரி பண்றது, அவரா கையை உடச்சாருன்னு கேட்டுட்டு நான் கையை பிடிச்சி இழுத்தேன் டாக்டர். அவரோட கையை இழுத்து கையை சரி பண்ணிட்டியா? பின்ன நான் இழுத்து சரியாகமா ஆயிருங்களா? சரியாயிடுச்சு டாக்டர். அப்பப்ப நாங்களே அடிச்சுக்கிட்டு பட்டிங் டிங்கரிங் பாத்துக்கிறது. டாக்டர்கிட்ட போனா தேவையில்லாத செலவு டாக்டர். ஆகுனா தொட்டதுக்கெல்லாம் 1000-2000ன்றான், எங்க போறது? உங்களை மாதிரி 4 கஸ்டமர் எங்களுக்கு இருந்தா பொழப்பு கிளுக்குன்றான். வேற யாராவது மாதிரி பண்ணிருக்கீங்களா உங்க ஹஸ்பண்டை வச்சு டெஸ்ட்? டாக்டர் பாத்தீங்கன்னா நான் சொல்ல மறந்துட்டேன், நான் 1000 ரூபாய் தான் பண்ணிருக்கேன். எங்க வீட்டுக்கார ஒரு நாளைக்கு நெஞ்சு வலின்னு சொன்ன டாக்டர். ஐயோ என்னங்க ஆச்சுன்னு கேட்டேன் டாக்டர். நெஞ்சு வலிக்குதுமான்னு சொன்னாரு. ஒரு குத்து போயிடுச்சு. போனது உசுரா இருக்குமே. பாத்தீங்களா, அங்கதான் நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. இல்ல போனது அவரோட நெஞ்சு வலி. பாத்தீங்களா, எங்க வீட்டுல நானும் ஒரு டாக்டர். அடி ஆத்தி, நாங்களாம் MBBS படிச்சு அவன் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கட்டி படிச்சுட்டு வரோம். நீங்க ஈஸியா வீட்டுல இருந்து எல்லாம் சரி பண்றீங்களே, அது சரி. டாக்டர் இவங்களாவது பரவாயில்ல, என் வீட்டுக்காரர் ஒரு நாள் என்கிட்ட ரொம்ப ஓவரா பேசிட்டு இருந்தாரு. விட்டா ஒரு குத்து, பல்லெல்லாம் கொட்டி போயிடுச்சு. அச்சோ, அப்புறம் நம்ம பல் செட்டை வாங்கி மாட்டினீங்களா உங்க வீட்டுக்காருக்கு? 5 ரூபா பெசிக்விக் வாங்கி வாய் ஃபுல்லா ஊத்தி விட்டு ஒட்டாச்சிட்டேன் டாக்டர். எப்படி என்னோட ஐடியா? நான் கேள்விப்பட்டவரை யமதர்மை ஒன்று தானே கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் எவன்லாம் கல்யாணம் பண்ணானோ வீட்டுக்கு ஒரு யமதர்மை இருப்பான் போல, பொண்டாட்டி ரூபத்தில். டாக்டர் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? அந்த பாவத்தை நான் பண்ணவே மாட்டேமா என் வாழ்க்கையில். எப்படியோ பொண்டாட்டிட்டு வந்து தப்பிச்சுக்கிட்டீங்க. ஏமா நட்டம்மா பின்னாடி நின்றுட்டு இருக்கேன், உன் கதை எதனா ஒன்று சொல்லு. அன்னைக்கு ஒரு நாள் இப்படிதான் டாக்டர், நானும் அவர் நல்லா தான் பேசிக்கிட்டே இருந்தோம். இருந்த வாக்கில் பேச்சு முத்தி சண்டை வந்துருச்சு. அப்படியாம்மா, என்ன சண்டை போட்டுக்கிட்டீங்க? நான் அழகா இருக்கேன் இல்லை என் தங்கச்சி அழகா இருக்கான்னு கேட்டேன் டாக்டர். அவர் உடனே என்ன சொல்றாரு, உன் தங்கச்சி தான் அழகா இருக்குன்னு சொல்லிவிட்டாரு. புருஷன் உண்மையா சொன்னாதான் உங்களுக்கு பொறுக்காதே. அதனால என்ன பண்ணிவிட்டேன், அவர் நடந்து வரும்போது படியில எண்ணெய் ஊத்தி விட்டேன். வலிக்கு விழுந்திருப்பாரு விட்டாரு டாக்டர். அப்புறம் இடுப்பெலும்பு ஒளிஞ்சு போச்சுன்னாரு. அப்புறம் பின்னாடி குச்சியை வச்சு கட்டி விட்டு இப்ப நடந்துகிட்டு இருக்காரு. ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா தான் இருக்காரு. ஏமா மாமியாரை கொண்டு வந்த மருமகளே, நீ மட்டும் உங்க மாமியார் ஏதாவது விட்டு வச்சிருப்பியா, இல்ல நீயும் இவங்க மாதிரி தானா? நம்ம நடிக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டே மருமக உண்மையை சொல்ல மாட்டாளே. ஐயோ, மாமியா மயக்கம் போட்ட மாதிரி சும்மா தான் படுத்து கிடக்குது. நம்ம எதனாவது வளரணும், அவ்வளோதான். மாமியார் நாளைக்கு வந்து நம்மளை குத்துன்னு குத்தி விட்ருவா. டாக்டர் என் மாமியார் எனக்கு தெய்வம் மாதிரி டாக்டர். அவங்கள்ட்ட நான் என்னதான் சண்டை போட்டாலும் அவங்களுக்கு நான் எந்த துரோகமும் நினைச்சதில்லை டாக்டர். எப்படியாவது உங்களை காப்பாத்துங்க டாக்டர். வெட்டியா இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கீங்களே டாக்டர். அப்படி போடுற சக்கர் நான் மருமக உசாராயிட்டு எப்படி புரியுது பாரு. சரிம்மா கோவப்படாத, இரு உங்க மாமியார் என்னன்னு பார்க்குறேன். ஏம்மா உங்கள் மாமியார் நல்ல கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. அதனால் என்ன பண்ணலாம், ஆப்ரேஷன் தான் பண்ணணும். மண்டையை தட்டி மூளையை வெளியே எடுக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னது மண்டையை தட்டி மூளையை வெளியே எடுக்க போகிறேனா? அட மூளை இல்லாதவனே. ஐயோ என்ன விட்டுருங்க, என்ன கொல்ல பார்க்குறாங்க, காப்பாத்துங்க. ஐயோ கிளவி நடிச்சு காமிச்சு கொடுத்துட்டாலே. என்னடி இது, நம்ம கோமா ஸ்டேஜ்னாங்க, டக்குன்னு உங்கள் மாமா எந்திரிச்சு உட்காந்துக்குச்சு. கரண்டே இல்லாத ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காரு, அதனால தான் உங்கள் மாமா எந்திரிச்சு உட்காந்துக்குச்சு. டாக்டர் என்னை பேர் காப்பாத்துங்க டாக்டர், எனக்கு மயக்கம் இல்லை, ஹார்ட் அட்டாக் இல்லை டாக்டர். அட ஒரு 4 குடம் தண்ணி பிடிக்கிறதுக்காக சும்மா நடிச்ச நானும் என் மருமகளும் இதுக்கு வந்துட்டு மண்டையை பழகிறேன் மூளை எடுக்கிறேன்றீங்களா டாக்டர்? இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா? உங்களுக்கு மூளை இருக்கா டாக்டர்? இதாம்மா கையை விடுமா. என்னது தண்ணி பிடிக்க போய் சொன்னீங்களா? தண்ணி பிடிக்க போய் சொன்னீங்களா? அட கிளவி, தண்ணி பிடிக்கவா போய் சொன்னி மயக்க மாட்டேன். ஏமா நீங்க பொய்யா தான் நடிக்கிறீங்க, நான் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன். அதனால தான் உங்களுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறன்ற பேர்ல சும்மா பொய் சொன்னேன் உங்ககிட்ட. எப்படி உட்காந்துருக்கீங்க பாத்தீங்களா? அப்பாடா பொய் சொன்னீங்களா? நல்ல வேலை, நான் பழச்சேன்ப்பா. இனிமே தெருப்பக்கம் வந்து பாருங்கடி, உங்களுக்கு இருக்குது கச்சேரி. சி டாக்டர் எங்களை தண்ணி பிடிக்க விடாம பண்ணாலுங்களா மாமியார் மருமகள் 2 பேத்துக்கு மயக்க ஊசி போட்டு மறுபடியும் கோமாக்கே அனுப்பி விட்டுருங்க. இந்தங்க குடம், இந்த குடத்தை வச்சு நல்லா மொத்துங்க மாமியாரே மருமகளையும். உங்களை பொய் சொல்லி ஏமாத்தினாங்களே. விட்டுங்க டாக்டர், நீங்க மொத்தம் இனிமேல் தெருப்பக்கமே இவளுக்கு வரக்கூடாது.
ஓகே கைஸ், அவங்க தனியாக அடிச்சிட்டு கிடக்கட்டும். நம்ம வீடியோவை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் நம்மளோட அக்கௌண்ட் இருக்குது சக்கரை தண்ணின்னு, அதையும் ஃபாலோ பண்ணிவிடுங்க.